அனைவருக்கும் நமஸ்காரங்கள். வருகிற மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி. இந்த வருடம் சிவராத்திரியும் பிரதோஷமும் சம்பவிப்பது மிகவும் விசேஷமான ஒன்று. இந்த சிவராத்திரி நாளில் இதிகாசங்களில் பல அபூர்வமான செயல்கள் நடைபெற்றுள்ளது. பிரம்மா சிருஷ்டிக்க ஆரம்பித்தது இந்த சிவராத்திரி தினத்தில் இருந்துதான். இந்திரன் தேவலோகத்திற்கு அதிபதியானது இந்த சிவராத்திரி தினத்தில்தான். குபேரன் செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியானது இந்த நாளில்தான். பார்வதி தேவி சிவனின் இடது பாகத்தை பெற்ற தினமும் இந்த சிவராத்திரியே. தவம் இருந்து அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற்ற தினமும் சிவராத்திரியே. கண்ணப்ப நாயனார் தன் கண்களை சிவபெருமானுக்கு அளித்த தினமும் இந்த சிவராத்திரி தினத்தில்தான். பகீரதன் தவசக்தியால் கங்கையை பூமிக்கு வரவழைத்தது இந்த சிவராத்திரி தினத்தில்தான். இப்படி இந்த சிவராத்திரி தினத்தன்று பல உன்னதமான செயல்கள் நடைபெற்றுள்ளது. அப்படி சிறப்பு மிக்க ஓர் தினம் மகா சிவராத்திரி. இந்த தினத்தில் முடிந்த அளவு சிவநாமாக்களை உச்சரித்து கொண்டு கோவில்களுக்கு சென்று அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அபிஷேக பிரியகா சிவஹா என்று சொல்வது போல சிவனுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான சாமான்களை கோவில்களுக்கு வாங்கி கொடுத்து சிவபெருமானை மனதார வேண்டி சகல க்ஷேமங்களையும் அடைவோமாக. நமஸ்காரம். இந்த சிவராத்திரி வழிபாடானது 4 காலங்களாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த 4 காலங்கள் எந்தெந்த நேரம், இந்த 4 காலங்களில் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்களும் விரதம் இருக்க முடியாதவர்களும் சொல்ல வேண்டிய ஒரு வரி சிவநாமா என்ன என்பது குறித்து அடுத்த பதிவில் அனுபவிப்போம்.